பிரைஸ் தி லார்ட். யாவரும் உட்காருங்கள். இந்த வேளையிலையும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை கூடி வர செய்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, உம்மை சேவிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாளிலும் உம்முடைய கிருபைகளுக்காய் கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறு பிள்ளைகள் ப்ரோக்ராமை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுதும் சண்டே கிளாஸ் டீச்சர் அவர்கள் இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம்களை நடத்துவார்கள். நீங்கள் யாவரும் இருந்து ஸ்டார்ட் பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் இங்கே கூடியிருப்பது எதற்காக என்றால், சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுடைய ப்ரோக்ராமிற்காக, அவர்களுடைய தாளந்துகள், அவர்கள் சொல்லுகிற வசனங்கள், மனப்பாட வசனங்கள், பாடல்கள் என்று ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்த்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் அவர்களுக்கு தந்த தாளந்தை நாம் உற்சாகப்படுத்த போகிறோம். இந்த நாளிலும் கூட இன்றைய நாளின் விசேஷம் என்னவென்றால், இருளில் வாழும் உலகத்தை தேவன் வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகராக பிறந்தார் நம்முடைய இயேசு கிறிஸ்து. விண் உலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தார் மனிதராகிய நம்மை மீட்கும்படியாக. இந்த நாளை நாம் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இந்த நாளை நாம் கொண்டாட வேண்டும். பாடல்கள் பாடுவார்கள். இப்பொழுது முதலாவதாக குழு பாடல். சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருமாக முன்பாக எழுந்து வாருங்கள். குழு பாடல். பக்தரை வாரும் ஆசை ஆவலோடும். பக்தரே வாரும் ஆசையவளோடும், நீர் பாரும் நீர் பாரும் நீர் பாலனை. வானோரின் ராஜன் கிறிஸ்து பிறந்தாரே, சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. தேவாதி தேவா ஜோதி ஜோதி, மானிட தன்மை நிறைவேறுத்தீர். தேவகுமாரன் ஒப்பில்லாத மைந்தன், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. மேலோகத்தாரே மாய் கம்பீரோடு, ஜென்மன செய்தி பாடி போற்றுவோம். விண்ணில் சந்தோஷம் மண்ணில் சமாதானம், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே. இயேசுவே வாழ்க, இன்று ஜென்மித்தீரே, புகழும் சோஸ்திரமும் உண்டாகவும். அன்பின் சொரூபி அருளவதாரம், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவே.
We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. And a Happy New Year. And a Happy New Year. We wish you a Merry Christmas. Merry Christmas. Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். மனப்பாட வசனம் சொல்லும் போட்டி. ஒவ்வொருவராக அழைக்கிறேன். நீங்கள் எந்த அதிகாரத்தை சொல்லுகிறீர்களோ அதை முதலாவதாக சொல்லிடு. இப்பொழுது உதாரணத்திற்கு சங்கீதம் 115 அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரம்பிக்கும்படியாக ஜட்ஜஸ் அனைவரும் தயவாக பைபிளை திறந்து அவர்கள் சரியாக சொல்லுகிறார்களா என்று பார்த்து முதலாவதாக ஜெபிஷா மனப்பாட வசனம் சொல்லு. ஜெபிஷா முன்பதாக வரும். சங்கீதம் 100. கர்த்தருக்கு சோத்தனா பூமி குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெமிரமாய் பாடுங்கள். மறுச்சியோட கர்த்தருக்கு ஆராய்ச்சியோட ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரின் தேவனை நடிங்கள். நாமல்ல அதை நம்மை உண்டாக்கின்றார். நாம் அவர் ஜனங்களும் அவள் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவள் வாசனை துடியோரோ அவள் பிரகாசனி பிடிச்சியோரும் பிரவேசித்து அவரை துடித்து அவரை நாமத்தை சோத்தரிங்கள். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றைக்கும் அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக அருள் ஜாவின் மேனி. அருள் ஜாவின் மேனி முன்பதாக வரவும். கர்த்தர் துணிங்க நல்லவர். கிருபை நன்னும் புரிஞ்சு தேவன் 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 துணிங்க நல்லவர். கிருபை நன்னும் கர்த்தர் கர்த்தர் துணிங்க.
அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக ஜோஸ்லின் பிரைசி. ஜோஸ்லின் பிரைசி. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவருகே நடக்கிறவன் அவனோ அவன் பாக்கியவான். கைகள் பேசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டாளர்கள் கனித்தனம் சாட்சி கிடைப்ப இருப்பார். உன் பிள்ளைகள் ஒரு வண்டி சற்றிலும் உள்ளவ மர கன்றுகள் போல் இருப்பார்கள். நமக்கு ஒரு வாழ்க வந்தால் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்குவத்தால் கத்தல் தோழலை தோல்விக்கும். அப்பா நாமும் வச்சு வாழ்வார். ஆலோசனை கத்த அழிவும் தேவன் நித்திய பிதா சமபாபு எனப்படும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்பிடிங்க, இது நியாயம். மடிக்கப்பட்டதோ அவன் வாக்கியவான். அல்லேலூயா. அடுத்ததாக ஜெர்லின் ஜோஸ் மெர்சி. சோத்திரம் 1 to 4. சங்கீதம் 124. மனுஷனுக்கு விடாதாம எழும்பிட போது கட்டன் பக்கத்திலே விடாவிட்டார். கட்டதம்மன் பக்கத்திலே விடாவிட்டார். அவர்கள் கோபம் எம்எல் எரியே நம்ம உயிரோடு விலக்கி இருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர் கிழமை பாய்ந்து வெள்ளங்களை மாட்டு மாய்மை பெருகி கொண்டளிக்கும் ஜனங்களை மாட்டு மாய்மை புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. நாமே அவர்கள் பற்களுக்கு இலையாக ஒப்புக்கூட இருக்கிற கர்த்தருக்கு சொல்றோம். வேதனை கண்ணுக்கு தப்பின குறையை போல மாட்டுமா தப்பிச்சு கண்ணி தெரி நாம் தப்பினோம். எமனோட சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கினா கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஜோஃபினா கிறிஸ்டி. நூற்றி 71. எனக்கு ஒட்டாசி வரும் பலருக்கு நேராக என் கண்ணிலே இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் எனக்கு ஒட்டாசி வரும் பலருக்கு நேராக என் கண்ணை இருக்கிறேன். வானத்தையும் பூமியும் முன்னாக்கின கட்டிடத்தின் எனக்கு ஒட்டாசை வரும். உன் காலை தன்னாரோட்டான் காக்கிடுவேன் உலங்கார். இது இயேசுவை காக்கிடுவேன் உலங்களும் இந்த தூங்களும் இந்த. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவன் வலைகிறேன் நினைக்கிறேன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையிலே பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியம் நம்பியும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டு உணவில் கனித்தன் சாட்சிய குடிப்பால் இருப்பாள். உன் பிள்ளைகள் உருவமான கன்னிகள் போல் இருப்பார்கள். இது
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தால், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கட்டத்துவ தோல் மேல் இருக்கும். அவன் நாமும் அரசின் ஆனவன். ஆசை கட்டார் பவுலோட தேவன் நித்திய பிதா சமான பிரபு எனப்படும். என்னோட மீதினால் மன்னிக்கப்பட்டதோ, என்னோட பாவம் மீதப்பட்டதோ, அவன் பாக்கியவான். உன் பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். அடுத்ததாக கிளாடி ராய் ஹேடன். கர்த்தரை துதிகள் அவன். சங்கீதம் 118. கர்த்தரை துதிகள் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யாரோனின் குடும்பத்தார்கள் சொல்வாராக. கர்த்தரை அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்பட வேண்டியவர் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தேன். கர்த்தரின் பட்சத்திலே இருக்கா நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுபவம் பண்ணீருக்கு நடுவிலே கர்த்தரின் பட்சத்திலே இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டிலே காண்பேன். மனுஷன் நம்பை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றதாய் இருப்பதே நலம். பிரபுக்கள் நம்பை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றதாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் சங்கதிப்பேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஜெனிஃபா. சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்திருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிற ஒருவனாயிலும் இல்லை. தேவனை தேடிய உணர்வுடன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரை கண்ணோக்கினார். எல்லோரும் பலியுலகி ஏராளமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. அக்கிரமங்களுக்கு அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிற போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. இதோ எங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானின் சந்ததியோடே இருக்கிறார். சங்கீதம் 47. சகல ஜனங்களை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் அர்ப்பணிங்கள். உன்னதமாய் கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி எங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை தமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்கில் படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தேர்ந்தெடுப்பார். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், தம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். சங்கீதம் 128. உன் மனைவி உன் வீட்டோரத்தில் கனித்தரும் திராட்சரசி போல் இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒளிமர கன்றுகள் போல் இருப்பார்கள். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக யோபா. மத்தேயு 7.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கின்ற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற துரும்பை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் இருக்கிற துரும்பை முதலில் எடுத்து போடட்டும், பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடணும் என்கிறார். மாயக்காரனே, முதலில் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைப்பாயாக. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு போடாதீங்கள். அப்படி போட்டால் அவைகள் அதை மிதித்து திருப்பி கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனுக்கும் கொடுக்கப்படுகிறது, தட்டுகிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறதை கொடுங்கள். தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ? தன் மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா உங்களுக்கு உங்களுக்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், அவர்கள் உள்ளத்திலோ பற்றுகின்ற ஓநாய்கள். ஆதலால் அவர்களுடைய கண்ணிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களில் அறிவீர்கள். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். அந்நாளில் அநேகரை நோக்கி, கத்தாவே கத்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றை செய்தவர்கள் கண்மலை தன் வீட்டை கட்டிய புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெய்து பெருமழை சொரிந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அந்த வீடு விழவில்லை, என அது கண்மணின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகள் கேட்டு இவைகளை போய் செய்யாதிருந்தவன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியற்ற மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெய்து பெருமழை சொரிந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அவர் வீடு முற்றிலும் அழிந்து போனது. தேவன் இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். ஜனங்கள் அவரை பார்த்து அதிர்ந்து போனார்கள். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் உன் ஆத்துமாவை காக்கிறார், கர்த்தர் உன் எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் ஒரு மரத்தை இது முதல் கொண்டு என்றென்றும் காப்பார். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடாய், உனக்கு நன்மையும் பாக்கியம் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். கர்த்தர் சீயோனிலும் ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கிடைக்கும். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். Hallelujah. Inoba. சங்கீதம் 91. உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோடைய நிலையில் தங்கலான. கர்த்தரை நோக்கி நீரன் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேறொருடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் இருந்து தப்பிப்பார். அவர் தமது சிறகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொலை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் நீ மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கர்கள் பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உன் தாபரமாய் கொள்வார். ஆகையால் பொல்லாப்பு நேராது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம் தூரில் கட்டளையிடுவார். உன் பாலம் கடலில் ஏறாதபடிக்கு அவர்கள் தம் கலங்களால் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவர் என்னை எடுத்து வாஞ்சாரிக்கிறபடி அவனை விடுவிப்பேன். நாமத்தை அவன் அறிந்திருக்கப்படி அவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீடித்த நாட்களை அவன் திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு அமைப்பேன். சங்கீதம் 1.
துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இராமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தரிடத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காரர்களில் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்றை பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயந்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமானுடைய சபையிலும் நிலைப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா என்ற பாடலுக்கு நடனம் ஆட வருகிறார்கள் ஜெபிஷா, ஜாவின், ஜெர்லின், ஹேடன். சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா? ஒரு நிமிஷம். சரியா?
அடுத்ததாக பாடல் பாடுகிற போட்டி, பாட்டு போட்டி. அனைவரும் வந்து ஒரு ஸ்டான்ஸா பண்ணா போதும். ஓகே. முதலாவதாக ஜெபிஷா. காளான் பழைய நான் விற்க மாட்டேன், சவாரி செஞ்சு சுத்திர மாட்டேன், உம்மா யார பறந்திட மாட்டேன், நான் இயேசுவை போவிலனா, நான் இயேசுவை போவிலனா. விண்ணப்பத்து கேட்பவரே, என் கண்ணீரை தாமவரே, சுக தருபவரே, சோத்திர ஏசையா, உம்மால் கூட எண்ணம் கூட, ஒரு வார்த்தை சொன்னா போடும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னா போடும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை தாமவரே, சுகம் தருவரே, சோத்திரம் ஏசையா. என்னாகிலே சிறுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. வெரி குட். அடுத்ததாக அருள் ஜாவின் மேனி. பாடல் பாடும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நான் பிடிச்சுக்கிறேன். என்னை பேசு மைக்க பார்க்கல, அனத்தன படிக்காது சாத்தனை குள்ள நழுவிட்ட சொல்லாத என்ன ஏசிப்பரா, பயப்பட கலிங்கள் மாட்டேன், சாத்தனை ஓடிட்டு நிக்கமா ஓடிடு, ஆனா என்ன செய்ய முடியாது. ஜோஸ்லின் பிரைசி. கள்ள கள்ள சாத்தா வெள்ள வெள்ள வரவா, காட்டிடுவான் ஆசை மாட்டிடுவான் ரூட்ட, காட்டிடுவான் ஆசை மாட்டிடுவான் ரூட்ட. நோ நோ சொல்லிடுவேன், வாய் வாய் கட்டிடுவேன், நோ நோ சொல்லிடுவேன், வாய் வாய் கட்டிடுவேன், வித்திடுவேன் சாத்தானே, தேவ சித்தும் செல்லிடுவேன், தேவ சித்தும் செல்லிடுவேன். Ding ding jola, dial jola,
ஜெர்லின் ஜோஸ் மெர்சி. Pestadal. Ahaniyu tandrasalida. Yana besi maika pakira. Ano tandira kita palikadu satane. Kulla nari vitte ina sellade. Kita kulla nari vitte ina sellade. என்னோடு ஏசிருப்பதால் பயப்பட மாட்டேன், நான் கலங்கிட மாட்டேன். சாத்தானே ஓடிடு, நிற்காமல் ஓடிடு, உன்னாலன ஒன்றும் செய்ய முடியாது. உன்னாலன ஒன்றும் செய்ய முடியாது. சின்ன சிறு சிட்டுகளினா, சிறிய விளக்குகளினா, மரக்காலில் மூடி வைக்காமல் வளைய காட்டி ஒளிய வீசுவோம். வண்ணத்தில் பூச்சிகளில் நாம் வானத்திலே வட்ட விடுவோம். ஏக்காலம் டொனி கேட்டு பாலைரமன் பறந்திடுவோம். விண்ணர் செறை சிவியனார் விண்ணோலம் சென்று பார்ப்போம். மின்வஷ்டிரம் தரிட்டு பல ரூபமாயிடுவோம். ஜொஃபினா கிறிஸ்டி. டங்கடக்கா டங்கடக்கா டங்கடக்காடோய் நீ டங்கடக்கா டங்கடக்கா டங்கடக்காடோய் நீ அட்வைஸ் பண்ணாத எடுத்து சொல்லும் தம்பி தங்காய். நல்ல நல்ல அட்வைஸ் ஒழுங்கு தரும் சக்சஸ் உன் வாழி ஒளியாகும் அழியாகும்டா. டங்கடக்கா டங்கடக்கா டங்கடக்காடோய் தாத்தா அட்வைஸ் கோடுதான் இட்ட அட்வைஸ் பேலதான். தள்ளி விட்ட எகும் பையன் டம்மி ஆயிட்டான். டங்கடக்கா டங்கடக்கா டங்கடக்காடோய் டங்கடக்கா டங்கடக்கா டங்கடக்காடோய். கிளாடி ராய் ஹேடன். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சுளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஜெனிஃபா. வெத்தலையின் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பின்பு வெத்தலையின் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் மீச்சிருக்கும் தேவ மகிமைதாம், சிங்காசனம் மீச்சிருக்கும் தேவ மகிமைதான். இங்கு பங்குலுள்ள பசி தொட்டியில் படுத்திருக்கிறார், இங்கு பங்குலுள்ள பசி தொட்டியில் படுத்திருக்கிறார். குனினும் பனினும் கொட்டினிலே கோமனனும் தொட்டினிலே ஆராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. யோபா அடுத்தது. தாவீதூரிலே பெத்லஹேமிலே மாட்டு தொல்வத்தில் நம்மிப்ப பிறந்துள்ளார். ஹே ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம், ஆண்டவராய் நம் இயேசு நம்மிட பிறந்துள்ளார். உண்மை உயர்ந்தோங்க உரிமை உயர்த்தீங்க, உறவின் உயிராக நம் மன்னவர் பிறந்துள்ளார். ஹே ஆனந்தம் ஆனந்தம் எங்கும் ஆனந்தம்,
நன்றாக கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். வினோபா. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. பரிசுகள் கிடைக்கும், வச்சனம் கிடைக்கும், மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. இந்த மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். 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 எங்களை போல இயேசுவின் குழந்தை, இயேசுவை போற்றி பாடும் உன் கவிதை. எங்களை போல இயேசுவின் குழந்தை, இயேசுவை போற்றி பாடும் உன் கவிதை. பொங்கிடும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை, இயேசுவை தவிர இன்பமில்லை. பொங்கிடும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை, இயேசுவை தவிர இன்பமில்லை. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. பரிசுகள் கிடைக்கும், வச்சனம் கிடைக்கும், மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. இந்த மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. ஜிங்கிள் பெல்ஸ் என்ற பாடலுக்கு நடனம் ஆடுகிறார்கள் ஜோஃபினா கிறிஸ்டி, ஜோஸ்லின் பிரைசி. Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon Miss Fanny Bright was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his
sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is wide, go it while you're young. Take the girls tonight, sing a sleighing song. Get a bobtail babe, 240 for his speed. Then hitch him to an open sleigh and who will take the lead? Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hallelujah. எழுப்புதலை குறித்ததான ஒரு ஸ்கிட். வினோபா, யோபா, ஜெனிஃபா. காட்சி 1. ஞாயிறு காலை ஆராதனைக்கு 2 பேர் சபைக்கு சென்று வீடு திரும்புகின்றனர். இன்னைக்கு என்னக்கா மெசேஜ் உங்க சபையில? அதுவா, எப்பவும் போல அதே அரைச்ச மாவு தான் இன்னைக்கு உட்காந்து அரைச்சாங்க. அப்புறம் எப்பவும் சொல்வீங்களே ஷீலா நீங்க என்ன சர்ச்சுக்கு வந்தாளா? வந்தா எப்பவும் போல ரொம்ப சீன் போட்டுட்டு வந்து கெத்தா வந்து உட்கார்ந்துருந்தா. இப்பெல்லாம் யாருக்கா சர்ச்சில் சொல்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டம் போல தான் நடந்துக்கிறாங்க. 2 பேர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தேவனை ஆராதிச்சிங்களா? யார் நீ? விசுவாசியா இருப்பாரு போல. இப்பெல்லாம்க்கா பல பேர் பல ஊழியக்காரங்க பத்தி தான் பேசுறாங்க. என்னக்கா செய்ய, எல்லோரும் குறை உள்ளவங்க தானே. எழுப்புதுன்னு சொல்றாங்களே, அது வந்தா ஒருவேளை எல்லாம் மாறின்னு நினைக்கிறேன். அத நீங்க வேறக்கா, எழுப்புதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனா நான் இன்னும் கூட ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுல என்ன ஒரு கோட்பாடுனா, எல்லோரும் பிரிஞ்சுக்கிட்டு நம்மளே கேலி பண்ற மாதிரி தானே இருக்குது. எழுப்புதலா? அப்படின்னா முதல் நூற்றாண்டில் எப்படி சபையில் எழுப்புதல் உண்டாயிடுச்சோ அதான். அப்ப அந்த எழுப்புதல் வந்தா எல்லாரும் ஆண்டவர் பேச்சை கேட்டு ஆண்டவர் கோட்பாடுகளை நடத்துவாங்களா? பரிசுத்தமாக வாழ்ந்தான் வேதம் சொல்லுதானே. பரிசுத்தமாக வாழ்ந்தான் வேதம் சொல்லுதானே, யாராலையும் வாழ முடியலையே. சரி, எல்லாரும் ரட்சிக்கப்படுவது இருக்கட்டும், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக போறீங்க? புரியலையே. அதாவது ஆவி ரட்சிக்கப்படுவதுனா என்னது? ஆவியெல்லாம் நிரப்பப்படுவது. ஆண்டவர் சொல்லியிருக்க, யோவான் சொல்றாரு 1 யோவான் 2:27 அவருடைய வழியில் பின்பற்றி நாம் நடக்கணும்னு. அப்ப நீங்க ஆண்டவருடைய வழியில் பின்பற்றி ஆவியின் கனிகளைய 9 நீங்க கடைபிடிச்சாதான் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. என்னப்பா இப்ப சொல்ல வரீங்க? அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது எழுப்புதல் என்பது ஆவியில நிரப்பப்பட்டு சுவிசேஷத்துல ரட்சிக்கப்படுறதை விட முக்கியம் என்னன்னா, நம்முடைய நிர்விசாரங்களை விட்டு கர்த்தரின் போதனை நடந்தா பரலோக ராஜ்யம் சென்றடையலாம். தேங்க்யூ. ஸ்பெஷல் சாங் சிஸ்டர் சுபா, நான் திறக்கும் கதவுகள் எல்லாம். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததன் காரணம் மூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததன் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர்.
தயவொன்றை கேட்கிறேன். வேறென்ன எனக்கு ஆசைவும் தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசைவும் ஜனங்களை அது தொட வேண்டும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீர் தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீர் தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் அல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூட நின்ற போதிலும் அல்லையில் என்னை வைக்கிறீர். இப்பொழுது ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன். வேதாகம பாடங்களை கதை வடிவிலே அனைவரும் சொல்லும்படியாக. முதலாவதாக ஜெபிஷா, இயேசுவின் பிறப்பை குறித்ததான ஜெபிஷா. அண்ணாலும் பாட்டி இருந்தாங்களா, அவங்களுக்கு குழந்தை இல்லையா. அப்போ ஏசப்பட்ட கேட்டாங்களா. அப்போ சாமியலும் ஒன்று தம்பி இருந்தாங்களா. அப்போ ஏசப்பட்ட நம்மளும் என்ன கேட்டால் ஏசப்பா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க. நாசரேத்து ஊரில் வெத்த ஊரில் மாட்டுத்தொடத்தில் ஏசு பிறந்தா. வெரி குட். அருள் ஜாவின் மேனி, தாவீதும் கோலியாத்தும். சொன்னாங்கன்னா கையிலேருந்து கையில் எடுத்து தோட்ட அடிச்சுட்டு அதே சத்து தோட்டத்தை கட்டி எடுத்து வச்சுட்டானா. வேற ஜெயிச்சுட்டானா. தூக்கி போட்டானா. ஹல்லேலூயா. ஜோஸ்லின் பிரைசி, எலியாவும் காகமும். தானியேலும் சிங்கக்கெபியும். ஊருல ஒரு ராஜா இருந்தாங்களா. ராஜா சொன்னாங்களா, இடையில வயசுப்பட்ட மறக்காம ப்ரே பண்ணும். தானியாரு மறக்காம வயசுப்பட்ட ப்ரே பண்ணணும்னு சொன்னாங்களா. ராஜா வந்து வயசுப்பட ப்ரே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா. அப்போ தானியம் டெய்லியும் வயசுப்பட்ட மட்டும்தான் ப்ரே பண்ணுவான்.
சொன்னாங்களா. அப்போ சிங்கத்தோட கூடையில் அடைச்சி போட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்க ப்ரே பண்ணனால சிங்கத்தோட கூடையில் அடைச்சி விட்டாங்க. சிங்கம் அவங்க கழுவிங்க. அதனால ராஜா கடிச்சிருக்கா கடிக்கலையான்னு வந்து பார்த்தாங்களா. கடிக்கலையா. நம்ம நம்மெல்லாம் வயசுபாட்டு மட்டும்தான் ப்ரே பண்ணணும். நிறைய யார்ட்டும் ப்ரே பண்ணக்கூடாது. ஜெர்லின் ஜோஸ் மெர்சி. சிம்சோன் கதை. பிரைஸ் தி லார்ட். சிம்சோன் பிறப்பு. ஒரு ஊர்ல மனவாவும் அவங்களோட மனைவிக்கு குழந்தைங்க இல்லையா. அப்போ ஒரு நாள் ஒரு ஏஞ்சல் வந்து திராட்சை ரசம் மனைவி கிட்ட திராட்சை ரசம் மண்பாலம் தீட்டான சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூட சொல்லிட்டாங்களாம். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா முடி கூட வெட்டக்கூடாது அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த மனமா வந்ததுக்கப்புறமா அந்த மனவா கிட்ட ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க வந்து திராட்சை ரசம் மணம்பாலம் தீட்டான சாப்பாடு சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஏசப்பட்ட பெயர் பண்ணி ஒரே ஒரு தடவை ஏஞ்சல் அனுப்பிடுங்க சொல்லி அப்புறமா வயல்ல அந்த மனவோட மனைவி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஏஞ்சல் வந்து மனவா எங்கன்னு கேட்குறாங்க. வேகமாக போய் மனவை கூட்டிட்டு வந்து குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு மனவா கேட்டானா திராட்சை ரசம் மடமாலம் தீட்டான சாப்பாடுனா சாப்பிடக்கூடாது சொல்லிட்டாங்களாம். அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஏர் கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு நஸ்ரேன் நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு போங்க சொன்னானா வேணான்னா ஏசப்பாக்கு கொடுங்க சொல்லிட்டானா. அப்புறமா ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த புகையா மறைஞ்சிட்டாங்களாம். அப்புறமா அவங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை பிறந்துச்சான். அப்புறமா அவங்க அந்த குழந்தை பேர் தான் சிம்சோன். ஜெஃபினா கிறிஸ்டி. எலியாவும் காகமும். ஒரு ஊரில் ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா வந்து ஒரு சிலை செஞ்சு வச்சுருந்தாங்க. அந்த ராஜா வந்து என்ன ஒரு மக்களுக்கு சொன்னாங்கன்னா என்னாலே இதுதான் ஜோப் பண்ணணும், யாரையும் ஜோப் பண்ணக்கூடாது. ராஜா அப்படி சொன்னோடனே எல்லாரும் ஓகே அப்படி சொன்னாங்க. ஆனால் எலியா மட்டும் ராஜா சொல்றதா கேட்கலையா. அவங்க ஏஸ்பா ஜோப் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒரு நாள் ஏஸ்பா வந்து விளையாட்டு சொன்னாங்களே நான் யாருக்கும் தனியாக சாப்பாடு கொடுக்க மாட்டேன், நீ மட்டும் எங்கேயாச்சும் போய் ரிவருக்கு போய் எங்கேயாச்சும் ஒளிஞ்சிரு, காக்கா வந்து உனக்கு தண்ணியும் சாப்பாடும் கொடுக்கும், நீ அதை சாப்பிடு. ஏசப்பா சொன்ன பேச்சு கேட்டுனால எலியா வந்து டெய்லி அதையே ஃபாலோ பண்ணிட்டுண்டானா. ஊர் மக்களுக்கு தான் தனியாக சாப்பாடும் இல்லையா. இல்லைன்னு நமக்கு எலியாவுக்கு மட்டும் தனியாக காக்கா வந்து தனியாக சாப்பாடும் கொடுத்துச்சான். இல்லைன்னு நமக்கு என்ன தெரியுதுன்னா
நமக்கு ஏஸ்பாவை மட்டும்தான் ஜெபம் பண்ணணும், வேறு யாரையும் ஜெபம் பண்ணக்கூடாது. கிளாடி ராய் ஹேடன், தாவீதும் கோலியாத்தும். ஒரு நாள் தாவீது ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அப்போ கரடி அந்த இடத்துக்கு வந்துச்சு. தாவீது பயப்படாம அந்த கரடி மேலே பாஞ்சு அந்த கடையை ரெண்டாக பாஞ்சு போட்டுறான், கிழிச்சு போட்டுறான். அப்போ ஒரு நாள் இன்னொரு நாள் சிங்கம் இருந்துச்சான். அப்பையும் பயப்படாம தாவீது அந்த சிங்கத்தை கிழிச்சு போட்டானா. அதுக்கப்புறம் கோலியாத்தும் இஸ்ரவேலுகளும் ஒரு நாள் போர் நடக்குது. அப்போ கோலியாத்து சண்டை போட வரான். அப்போ இஸ்ரவேல் பயந்துட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்போ தாவீது பார்க்குறப்ப தாவீது அந்த மணலில் சரைக்கு போய் கோலியாத்தா சண்டை போடுறான். கல்லை எடுத்து கோலியாத் மேலே தலையிலேயே கல்லை தூக்கி தலையில் போட்டுறான். ஜெனிஃபா, மோசேயின் பிறப்பு. யோவான் ஸ்நானனின் பிறப்பு. ஒரு ஊரில் ஏசபாக்கு ரொம்ப பிரியமான ஒரு குடும்பம் இருந்துச்சான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருஷம் குழந்தை இல்லையா. அவங்க பேர் சகரியா எலிசபெத். சகரியா ஏசப்பாட ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்களாம். அப்படி இருக்கும்போது ஏசப்பா அவங்க வாக்கு சுத்தமாக சொன்னாங்களாம், உன் மனைவி கருவுற்றினால் அவனுக்கு குமாரன் பிறக்கும், அவனுக்கு நீ யோவான் என்று பெயரிடுவார் என்று சொன்னாங்களாம். அப்போ சகரியா சந்தேகப்பட்டாங்களாம், இது எப்படி நடக்கும், நான் கிழவியும் என் மனைவி கிழவியும் ஆயிட்டாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சந்தேகப்பட்டிருக்கும் போது அந்த குழந்தை பிறந்தோடனே அவங்களுக்கு வாய் பேச முடியாமல் போயிருச்சான். அப்படி இருக்கும்போது அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன பேர் வைக்கலாம் கேட்கும் போது சகரியா ஒரு பலகையை எடுத்து பேர் எழுதுனாங்க. யோவான் என்று பேர் எழுந்தோடனே அவங்களுக்கு வாய் திறக்கப்பட்டுருச்சான். இதுலேருந்து என்ன தெரியுதா, நம்ம ஏசப்பாடை எது கேட்டாலும் நம்ம அது ஏசப்பா நமக்கு தருவாங்க. நம்ம ஏசப்பாட சந்தேகம் எதுவும் படக்கூடாது. இப்போ அந்த வயிற்றுல இருக்கும் போது ஏசப்பா வாக்குத்தத்தை சொன்னதுனால யோவான் ஏசப்பாக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற மாதிரி வளர்ந்தாங்க. யோபா, மோசேயின் பிறப்பு. ஒரு நாட்டில் பார்வோன் மன்னன் ஒருத்தவங்க இருந்தாங்களாம். அவங்க நாட்டில் அவங்க ஒரு சட்டம் போட்டிருந்தாங்களாம். என்ன சட்டம்னா, அங்கே நாட்டில் பிறக்கிற ஆண் குழந்தைகளாக இருந்தால் அந்த ஆண் குழந்தைகளெல்லாம் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மருத்துவச்சி, அதாவது சிப்பிரா பூவால் அப்படின்னு இந்த 2 மருத்துவச்சிட்ட சொல்லியிருந்தாங்களாம். ஆனால் சிப்பிராலும் பூவாலும் ஏசப்பாவோட போதனையில் கேட்டு நடந்தனால அவங்க அந்த குழந்தைய கொல்லலையாம். அவங்க அந்த குழந்தைய விட்டுறாங்களாம். இதை கேட்டுட்டு ராஜா அவங்கள கூப்பிட்டாங்களாம். ஏன் குழந்தைகள்லாம் கொல்லலை அப்படின்னு கேட்டோடனே அவங்க சொன்னாங்களாம், எகிப்திய ஸ்ரீகள் எல்லாரும் ரொம்ப பலசாலிகளாக இருக்காங்க, அதனாடி நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருக்குமே குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னோன்னே அந்த ராஜா சொன்னாங்களாம், சரி அப்போ இனிமேல் பிறக்கிற குழந்தைகளை நம்ம நதியில் போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே நேரத்தில் லேவியார் குமாரத்தி ஒருத்தவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சான். அவங்க 2 பேருக்கும் பிறந்தது அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சான். அந்த ஆண் குழந்தை ரொம்ப அழகாக இருந்தோடனே அவங்க அம்மாவுக்கு அதை கொல்ல மனசு இல்லையா. ஏன்னா எந்த அம்மாவுக்கும் தன் மகளை கொல்ல மனசு இருக்காதுல்ல, அதே மாதிரி கொல்ல மனசு இல்லையா. அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய 3 நாள் கஷ்டப்பட்டு 3 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு மறைச்சி வச்சாங்களாம். அதுக்கு மேலே மறைச்சி வைக்க முடியலையா. அதோட அந்த குழந்தை என்ன செஞ்சாங்களா, ஒரு நாணர் பெட்டியில் பிசிலும் போட்டு அந்த நாணர் பெட்டியை ஃபுல்லாக அடைச்சி அந்த குழந்தைய அதில் வச்சு ஒரு நாணர் புதரில் நதியில் போய் வச்சுட்டு வந்துட்டாங்களாம். அதை அந்த குழந்தைக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்காண்டி அவங்க அக்கா அங்கேயே மறைஞ்சிருந்து இருந்தாங்களாம். அப்போ பார்வோனுடைய குமாரத்தியும்
அவங்களுடைய தோழிகளும் அங்கே குளிக்க வந்தாங்களாம். அப்போ ஏதோ ஒரு குழந்தை சவுண்டு கேட்டு அந்த குமாரத்தி சொன்னாங்களாம். அப்போ அவங்க தோழிகிட்ட போய் யாருன்னு பாருங்க அப்படின்னு சொன்னே அந்த பெட்டியிலேருந்து ஒரு குழந்தையை பார்த்தாங்களாம். அப்போ அந்த பார்வோன் குமாரத்தி அந்த குழந்தையை பார்த்தோன்னே ரொம்ப இறக்கமுள்ளவங்களாம் ஆயிட்டாங்களாம். அப்போ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அங்கே அவங்க அக்கா மறைஞ்சிருந்த அக்கா வேகமாக போய் இந்த குழந்தையை வளர்க்க நான் உங்களுக்கு எகிப்திய ஸ்ரீலேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வரவா அப்படின்னு கேட்டாலாம். அப்போ எபிரேஸ்ரீலேருந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த பார்வனுடைய குமாரத்தி சொன்னாங்களா, சரி கூட்டிகிட்டு வான்னு சொன்னோடனே அவங்க அக்கா வேகமாக போய் அந்த குழந்தையோட அம்மாவே போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களாம். பார்வனுடைய ஸ்ரீ அவங்க அம்மாட்ட சொன்னாங்களாம், இந்த குழந்தைய எனக்கு வளர்த்துத்தா, நான் உனக்கு சம்பளமும் தரேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வளர்த்து கொடுத்தாங்களாம். ஒரு பாதி தூரம் சின்ன பையனாக வளர்த்தோடனே அவங்கள்ட்ட பார்வனுடைய குமாரத்திட்ட போய் கையில் கொடுத்தாங்களாம் அந்த குழந்தைய பார்வன் அவங்க ஜலத்துலேருந்து எடுத்தனால அந்த பையனுக்கு மோசேன்னு பேர் வச்சாங்களாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க அக்கா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அவங்க குழந்தையோட அம்மாவே போய் கூட்டு வந்த மாதிரி நம்மளும் ஏஸ்பாவோட போதனையில் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். அடுத்ததாக வினோபா, ஈசாக்கின் பிறப்பு. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்களாம். அந்த ராஜாவுக்கு கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆச்சான். அவங்களுக்கு குழந்தையே இல்லையா. அப்போ அவங்க அவங்க மனைவிக்காக ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம்னுவாங்களாம். ஆண்டவர் அவங்க ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தாங்களாம். அப்படி கொஞ்ச நாள் காலம் போச்சான். அதாவது பஞ்சத்துக்கு முன்னாடியான காலகட்டங்களில் அவங்க ஒரு துறவு தோண்டினாங்களாம். அந்த துறவை தோண்டும் போது மேய்ப்பர்கள் அதில் கல்லை மண்ணையும் போட்டாங்களாம். 2வது துறவை தோண்டும் போது பொறாமை உள்ள மக்கள் அதை மூடி போட்டாங்களாம். 3வது துறவை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஜோமுனாங்களாம். ஆண்டவர் ஜோம்னு தோண்டினாங்களாம். அந்த துறவை தோண்ட நிறைய நீர் வந்துச்சான். அதனால அந்த துறவுக்கு ரெகபோத்துன்னு பேர் விட்டாங்களாம். ரெகபோத்துனா ஆண்டவருடைய இதுன்னு அர்த்தம். அதோட பஞ்சம் வந்துட்டான். பஞ்சம் வரும்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த பஞ்சத்தில் நிறைய பேர் இறந்தும் போயிட்டாங்களாம். அப்போ ஆண்டவர் அவங்க ஜோமுனாங்களாம் அவங்க மக்களுக்கு. அப்போ ஆண்டவர் அவங்கள்ட்ட கூட்டு தான் பேசுனாங்களாம், நீ விதைன்னு சொன்னாங்களாம். அப்போ யாராவது பஞ்சத்தில் விதைப்பாங்களா அப்படின்னு அவங்க ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லையா. ஆண்டவர் பேச்சு கேட்டு அவங்க பஞ்சத்தில் விதைச்சாங்களாம். அந்த விதை விளைச்சல் அதிகமாக இருந்துச்சா. அந்த பஞ்சம் முழுவதும் சாப்பிட்றதுக்கு அளவுக்கு அவ்வளோ விளைச்சல் இருந்துச்சா. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நம்ம அதை ஏற்காம இருக்கவே கூடாது. ஆண்டவர் எதை சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு சொல்லுவாங்க. நம்ம நினைச்சு ஆண்டவர் சொன்ன வழியில பின்பற்றினோம்னா நம்மளும் எப்பவுமே செழிப்போடு இருப்போம். அடுத்ததாக பரலோக தேவன் பாரில் பிறந்தார் என்ற பாடலுக்கு ஒரு நடனம் ஆடுகிறார்கள் வினோபா, யோபா, ஜெனிஃப். இப்போ போட்டீங்கல்ல இதுக்கு முன்னாடி அந்த பாட்டு. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை
அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 உற்சாகப்படுத்துவோம். அடுத்ததாக ஆதியாகமத்திலிருந்து கேள்வி வினா விடை, அது வந்து ஒரு கொஸ்டின் பேட்டர்னில் இருக்குது. சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் தான். நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொஸ்டின் பேப்பர் இப்போ தருவோம், அதில் வந்து கரெக்டான ஆன்சரை ரவுண்ட் பண்ணுங்கள். ஏபிசிடி 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் எந்த ஆப்ஷனோ அதை ரவுண்ட் பண்ண முடியாது கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் பரிசு கிடைக்குமான்னு தெரியாது, ஆனால் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் முதல் 3 பரிசு கட்டாயமாக கிடைக்கும். டைமிங் வந்து அது ஃபில் பண்ணுறதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தான். படிச்சிருந்தா 10 நிமிஷம் அதிகம்தான். அதனால் இப்போ எல்லாரும் தயாராகி கொள்ளுங்கள். பக்கத்தில் பக்கத்தில் உட்காராதீங்க, முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பக்கத்தில் பக்கத்தில் உட்காராதீங்க. எல்லாருக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும், வந்திருக்கிற அனைவரும் விசுவாசிகள் தான். ஆதியாகமத்தில் 50 அதிகாரம் உண்டு. 50 அதிகாரத்திலிருந்தும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் 50 கொஸ்டின்ஸ் தான். அதில் உங்களுடைய பெயருக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேலே. அதில் உங்களோட பெயரை ஃபஸ்ட் எழுதிருங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வேணாம், இந்த இவங்களுக்கு அந்த இன்னொரு பேனா இருக்கு. பைபிளை பார்த்தா கூட ஆன்சர்லாம் அவ்வளோ சீக்கிரமாக எழுத முடியாது. பைபிள் வச்சுக்கோங்க அடியில். பேனா இல்லாமல்
எட்டாவது கேள்வியும் 9வது கேள்வியினுடைய ஆப்ஷன்ஸ் வந்து மாறிவிட்டது. எட்டாவது கொஸ்டின்ஸ்க்குரிய ஆப்ஷன் வந்து 9வது கொஸ்டின்ஸ்க்கு கீழே இருக்குது. 9வது கொஸ்டினுடைய ஆப்ஷன், அதுக்குரிய ஆப்ஷன் வந்து 8வது கொஸ்டினில் இருக்குது. பதில் தெரிலன்னா இங்கி பிங்கி பாங்கி போட்டு டக்கு டக்குன்னு ரவுண்ட் பண்ணிடுங்க எனக்கு. அதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன், 8வது கொஸ்டினுக்கும் 9வது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன்ஸ் மாறி இருக்கு. அதாவது இருக்கு, அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. 8வது கொஸ்டினுடைய ஆப்ஷன்ஸ் வந்து 9வதுல மாறிடுச்சு. 9வதுடைய கொஸ்டினுக்குரிய ஆப்ஷன்ஸ் 8வதுல மாறிடுச்சு. நீங்கள் சரியான விடையை ரவுண்ட் பண்ணுங்கள், நான் அதை கேட்டுக்கிறேன்.
இன்னும் 5 நிமிடங்கள் தான். குவிஸ் முடிந்தவுடன் அடுத்ததாக கடைசியாக டீச்சர்ஸ் குரூப் சாங்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நேரம் அதிகமாயிடுச்சு, எல்லாரும் கிளம்பணும். இப்போ உள்ள பதிலை கொடுத்துருங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து இதோடைய கொஸ்டின் நல்லா பிரிண்ட் அவுட்டாக நல்லா பெரிய எழுத்தாவே அனுப்பி வைக்கிறேன். இப்போ டீச்சர்ஸ்கள், அதாவது இதற்கு முன்பு உள்ள அனைவருமே இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமை பொறுப்பெடுத்து நடத்துகிறாங்க. அவங்க எல்லாரையுமே இந்த முன்னாக வந்து ஒரு கோரஸ் பாடி, சுபா, ஈடித், ஜெர்மனி, சிஸ்டர் ரூத், சிஸ்டர் எஸ்தர் எல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து முன்னாடி வாங்க, வந்து ஒரு குரூப் சாங் பாடுங்க. சிஸ்டர் ரூத், சிஸ்டர் எஸ்தர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, முன்னாடி வாங்க. இந்த பாட்டு தெரியாது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாம் இந்த ஆண்டிலும் கர்த்தர் கிருபையாய் அநேக சிறு பிள்ளைகள் அநேகரை கொண்டு வந்து இந்த ஆண்டிலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறைத்தினார். அதுக்காக என் ஆதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி இப்படிப்பட்டதான ப்ரோக்ராம்களை நடத்துவார்கள் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். அனைவரும் வந்து இந்த இடத்துல கலந்து கொண்டதுக்காய் என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் இந்த இது மார்க் பண்ண எல்லாரையும் கொடுத்துட்டீங்களா? ஆமாம், சரி கொடுங்க. இதோடைய கொஸ்டின்ஸை உங்களுடைய ஃபோனுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், பெரிய நம்பரில். நீங்கள் அதில் பார்த்து நன்றாய் பண்ணிக்கோங்க.
சரி, எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அதிசயிக்கத்தக்கதான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நீர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆண்டவரே அப்பா சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் இன்றைக்கு அப்பா அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினவராய் காணப்பட்டீர். ஆண்டவரே, இந்த வசனம் எங்கள் இருதயத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் எங்களுக்காக இரத்தம் சிந்தி ஆண்டவரே மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தீர். ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய பாவங்கள் முழுவதும் உடைய தோளின் மேலே நீர் சுமந்தீர். ஆண்டவரே, அதை வெற்றிகரமாய் ஜெயித்தீர். ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் அதிசயமானவர். ஆண்டவரே, ஆலோசனை கர்த்தர், சமாதானத்தின் பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த சமாதானம் எங்களை ஆண்டு கொண்டு இருக்கட்டும். இவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டு இந்த இடத்துல செலவிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக சிறு கேக் டீ இருக்குது, அதை குடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு புறப்படலாம்.